5th Standard English, Term 3, Unit 3, My Duties. Here we can see a girl closing the running tap. She is saying, I close the running tap, don't you? இந்த படத்தில் ஒரு கேர்ளை பார்க்குறோம். அவள் என்ன பண்ணுறா? தண்ணி சும்மா டேப்பில் திறந்து விட்டுருக்கு, அதை க்ளோஸ் பண்ணுறா. வீணாகிற தண்ணியை க்ளோஸ் பண்ணி அடைக்கிறா. நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறா. சில நேரங்களில் நம்ம வீட்டில் தண்ணி யாராவது தெரியாமல் திறந்து விட்டுருக்கலாம். அப்போ தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை க்ளோஸ் பண்ணுவீங்களா அல்லது அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? க்ளோஸ் பண்ணி அந்த தண்ணியை சேவ் பண்ணணும். ஓகே அம்மா, now we can come to the lesson. My little Pictionary. First one, monster. A large, ugly and scary imaginary creature. மான்ஸ்டர்னா ஒரு கற்பனை செய்யப்பட்ட ஒரு உருவம். அந்த உருவம் எப்படி இருக்கும்? லார்ஜ், ரொம்ப பெருசாக இருக்கும். அக்லி, அசிங்கமாக இருக்கும். அண்ட் ஸ்கேரி கிரியேச்சர், ஸ்கேரினா பயங்காட்டக்கூடியதாக இருக்கும். அதை பார்த்தாலே பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை தான் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன், ஷேடோ. A dark area or shape produced by a body coming between light and a ground. ஷேடோனா நிழல். நம்ம வெளிச்சத்தில் நடந்து போனோம்னா நம்ம உடம்போட ஷேடோ கீழே தெரியும். அது எப்படி இருக்கும்? டார்க்காக தெரியும். தேர்ட் ஒன், இயர்ரிங்ஸ். எ பீஸ் ஆஃப் ஜுவல்லரி ஓன் ஆன் த இயர். காதில் மாட்டக்கூடிய அணிகலன இயர்ரிங்ஸ்னு சொல்கிறோம். இன் தமிழ் விசே, தமிழில் என்ன சொல்வோம்? கம்மல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரீம். எ ஸ்மால் நேரோ ரிவர். ஸ்ட்ரீம்னா ஓடை. ஒரு ஸ்மால் ரிவரை நம்ம ஸ்ட்ரீம் சொல்வோம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்வாட். அ வெப்பன் வித் அ லாங் மெட்டல் பிளேட். ஸ்வாட்னா ஒரு பெரிய கத்தி அல்லது பட்டயம்னு சொல்லலாம். லெட் அஸ் லேர்ன் த மான்ஸ்டர் ட்ரீ. வாட் டு யூ மீன் பை மான்ஸ்டர் ட்ரீ? மான்ஸ்டர் ட்ரீனா அரக்கனை மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மரம். நவ் யூ see the picture of the tree. இந்த பிக்சரை பார்த்தா எப்படி இருக்குது? இந்த மரம் ஒரு அரக்கனை மாதிரி பயங்கர தோற்றத்தில் இருக்குது. It is very dark and the wind is whistling. No one is around. அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது. காற்று விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை உருவாக்கிட்டு இருக்கு. அங்கே யாருமே இல்லை. One can hear the cry of a wolf far away. தூரத்தில் ஒரு ஓநாய் ஊளையிடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. The bush is dancing to the wind's music. What do you mean by bush? புஷ்னா புதர். நிறைய செடி மரம்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்த புஷ்ஷுன்னு சொல்லுவோம். காத்தோட சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த புஷ் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இட் சீம்ஸ் ஆஸ் இஃப் இட் வாஸ் அ வெல்கம் டான்ஸ். அது டான்ஸ் ஆடுறதை பார்த்தா வரவேற்பு நடனம் மாதிரி இருக்குது. பிஹைண்ட் த புஷ் தேர் வாஸ் அ ஹியூஜ் ஷேடோ. அந்த புதருக்கு பின்னால் ஒரு பெரிய நிழல் தெரிஞ்சுது. இட் மூவ்ட் ஸ்லைட்லி and for a second everything was quiet. No wind, no movement, nothing. அந்த நிழல் கொஞ்சம் அசைஞ்சுது. அந்த நேரத்தில் எல்லாமே அமைதியாயிற்று. ஒரு காற்றும் இல்லை, ஒரு அசைவும் இல்லை. There was dead silence. அங்கே ஒரு பயங்கர அமைதி உண்டாயிட்டு. Suddenly a bolt of massive lightning appeared with a rumble of thunder. What do you mean by massive? MASSIVE. Massive means large. ரொம்ப பெரியன்னு அர்த்தம். திடீர்னு ஒரு பெரிய மின்னல் மின்னுச்சு. அது கூட இடியும் இடிச்சுது. In the lightning, I could see the tree. It was a monster tree. அந்த மின்னல் வெளிச்சத்தில் ஒரு பெரிய மரத்தை பார்த்தேன். அது ஒரு அரக்கை மாதிரி இருந்துச்சு. I got scared and wanted to run away. ஸ்கேர்டுனா பயம். நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் எங்கேயாவது ஓடி போகணும்னு நினச்சேன். ஆஸ் ஐ ஸ்க்ரீம்ட் இன் ஃபியர் த மான்ஸ்டர் woke up. நான் பயத்தில் அலர்னேன். அப்போ அந்த அரக்க மாதிரி இருக்கிற மரம் முழிச்சு பார்த்துச்சு. ஐ குட் see it, now awake, transformed into a monster amid the bolts of lightning that hit the ground. என்னால் இப்போ அதை பார்க்க முடிஞ்சுது. அது ஒரு அரக்கனை மாதிரி இருந்துச்சு. அந்த மின்னலோட வெளிச்சத்தில் நான் அதை பார்த்தேன். ஐ வாண்டட் டு ரன் பட் ஐ குடன்ட் மூவ் மை லெக்ஸ். நான் ஓடணும்னு நினச்சேன், ஆனால் என்னோட கால்களை என்னால் அசைக்க முடியலை.
The reeds from the bush have caught my legs. கீழே உள்ள செடி கொடிகள் அவள் காலை பிடிச்சிக்கிட்டு. See the picture. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கேர்ளோட காலை செடி கொடிகள்லாம் சுற்றி பிடிச்சிருக்கு. அவளால் எங்கேயும் அசைய முடியலை. Oh my God, it is going to kill me. ஐயோ கடவுளே, இது என்னை கொன்றும் போலையே அப்படின்னு பயந்தா. I thought I tried to free my legs but in vain. அந்த செடி கொடிகளிலிருந்து அவள் கால்களை எப்படியாவது எடுக்கணும்னு அவள் நினைக்கிறா. ஆனால் அது முடியலை. The monster's branches became very sharp like a sword and came towards me. அந்த மரத்தோட கிளைகள் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு கத்தி மாதிரி இருந்துச்சு. அது எல்லாம் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு. My heart raced and I felt it might burst. Mom! என் இதயம் ரொம்ப வேகமாக துடிச்சுது. அது எங்கே வெடிச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் பயத்தில் அம்மா அப்படின்னு கத்துனேன். ஜனா, what happened? Get up. Did you have a nightmare? Asked her mother. ஜனா, என்னாச்சு? எந்திரி, எதுவும் கனவு கண்டியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஜனாவோட கனவு. ஜனா hugged her mother and slept with her. ஜனா அவங்க அம்மாவை கெட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சா. Her mother asked her about the dream in the morning, but Jana said nothing. அவளோட அம்மா காலையில் அந்த கனவு பற்றி அவட்ட கேட்டாங்க. பட் ஜனா said nothing. ஆனால் ஜனா ஒன்றுமே பதில் சொல்லலை. Only a month ago, Jana and her family had come to the village. ஜனாவும் அவளோட ஃபேமிலியும் ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் இந்த கிராமத்துக்கு குடியேறி வந்தாங்க. The previous day, Jana's friend was telling her it was a very big peepal tree at the entrance of the village. முந்தன் நாள் தான் ஜனாவோட ஃப்ரெண்டு அவட்ட சொல்கிறா, நம்ம கிராமத்தோட நுழைவு வாசலில் ஒரு பெரிய அரச மரம் இருக்குது. All children used to play under it and many birds made nests on it. எல்லா குழந்தைகளும் அந்த மரத்துக்கு அடியில் தான் விளையாடுவாங்க. அந்த மரத்தில் நிறைய பேர்ட்ஸ் கூடு கட்டியிருக்கு. The elders rested in the shade. வயசானவங்க அந்த மரத்தோட நிழலில் ரெஸ்ட் எடுப்பாங்க. But one day, 2 men were running away from the tree. ஒரு நாள் அந்த மரத்துக்கிட்ட இருந்து 2 மனிதர்கள் வேகமாக ஓடி வந்தாங்க. They said that there was a monster in it and asked the people not to go near it. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மரத்தில் ஒரு பெரிய அரக்கன் இருக்குது, அதனால் யாரும் அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. The children ignored the warning and went there to play. What do you mean by ignore? Refuse to take notice. இக்னோர்னா அலட்சியம் பண்ணுறது, ஒருத்தங்க சொல்கிறத கீழ்ப்படியாமல் அலட்சியமாக நினைக்கிறது. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, அந்த பெரியவங்க சொன்னதை கேட்காம அலட்சியப்படுத்திட்டு அந்த மரத்துக்கிட்டே போய் விளையாட போனாங்க. When the children stepped near the tree, it shook its leaves. அந்த குழந்தைங்க அந்த மரத்துக்கிட்ட போகச்சில அந்த மரம் தன்னோட இலைகளை வேகமாக அசைச்சுது. They hadn't seen the tree like this. இதுக்கு முன்னால் இந்த மரம் இப்படி பண்ணதை அவங்க பார்த்ததே இல்லை. They looked at one another and all together took another step. அந்த பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்தை நோக்கி ஒரு ஸ்டெப் வச்சாங்க. The tree twisted its branches and threw the swing near them. அந்த மரம் இப்போ அதோட கிளைகளை சுழட்டி அதில் கெட்டியிருந்த ஊஞ்சல்களை அந்த பிள்ளைகளை நோக்கி எரிஞ்சுது. Then the trunk of the tree cracked open and the tree roared. இப்போது அந்த மரத்தோட நடுப்பகுதியில் ஒரு கீறல் உண்டாச்சு. அதுக்குள்ளேருந்து ஒரு உருமல் சத்தம் கேட்டுச்சு. The tree had become a monster. இப்போ அந்த மரம் ஒரு அரக்கனாக மாறி இருந்தது. They got scared and ran away. அந்த பிள்ளைகள்லாம் அதை பார்த்து ரொம்ப பயந்து ஓடிட்டாங்க. What can be the reason for the tree to become a monster? அந்த ட்ரீ ஒரு அரக்கனாக மாறுறதுக்கு எது காரணமாக இருக்க முடியும்? She also said children went to the village and told the elders what had happened near the tree. அந்த பிள்ளைகளெல்லாம் கிராமத்துக்கு ஓடி போய் அங்கே உள்ள பெரியவங்களை கூப்பிட்டு இந்த மரத்து பக்கத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொன்னாங்க. No one believed them. ஆனால் யாருமே அதை நம்பலை.
Soon, many more got affected by the tree and this worried the people of the village. கொஞ்ச நாளில் நிறைய மக்கள் இந்த மரத்தால் பாதிக்கப்பட்டாங்க. இது அந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கவலையை கொடுத்துச்சு. They planned to cut it. அவங்க எல்லாரும் இந்த மரத்தை வெட்டிடலான்னு பிளான் பண்ணாங்க. But the village head stopped them. ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள தலைவர் அதை அப்படி வெட்டக்கூடாதுன்னு அவங்கள தடுத்துட்டாரு. He told them how the tree had helped the village. அந்த மரம் கிராமத்துக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்குன்னு அவங்களுக்கு அவர் எடுத்து சொன்னார். He advised them to make a fence around the tree to stop people from going near it. மக்கள் அந்த மரத்துக்கிட்ட போக முடியாதபடி அந்த மரத்தை சுற்றி ஒரு வேலி போட சொல்லி அவர் ஆலோசனை கொடுத்தாரு. Since then, the tree is called the monster tree. அந்த நாள்லேருந்து அந்த ட்ரீக்கு மான்ஸ்டர் ட்ரீன்னு பேர் வந்துச்சு. Many years have passed and the area near the tree is desolate now. வருடங்கள் கடந்தது. இப்போ அந்த மரமும் அதை சுற்றி உள்ள இடமும் யாரும் பக்கத்திலே போகாமல் தனிமைப்படுத்தப்பட்டது. யாருமே அந்த மரத்துக்கிட்ட போகலை. The previous evening, Jana went to play with her friends. அதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் ஜனா அவளோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போனா. She was a brave and curious little girl. அவள் ஒரு தைரியமான ஆர்வமுள்ள பிள்ளை. They were playing a few meters away from the monster tree. அவங்க எல்லாரும் அந்த அரக்க மரத்துக்கு கொஞ்ச தூரம் தள்ளி இருந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஜனா was waiting for her turn. ஜனா அவளோட டேர்ன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. Just then, she felt her ears tingle. She removed her earrings and kept it on the ground. அவள் காதில் ஏதோ அரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அவள் கம்மலை கழட்டி தரையில் வச்சிட்டா. Suddenly, a squirrel took her earring and ran away. அப்போ ஒரு அணில் வந்து அவளோட கம்மலை எடுத்துட்டு ஓடி போயிட்டு. She chased it and before she knew, she was in front of the monster tree. அவள் அந்த அணிலை விரட்டிக்கிட்டே ஓடுறா. அவளுக்கு தெரியாமலே அந்த மரத்துக்கு முன்னால் போய் நின்றுட்டா. Her friend shouted, "No, Jana, don't go there." She replied, "I have to find my earring." அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை பார்த்து, ஜனா நீ அங்கே போகாத அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அதுக்கு அவள் என்னோட கம்மலை தேடி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பதில் சொன்னான். Then they shouted in fear, "It is behind you. Run, Jana, run." அவங்க பயத்தில் கத்துனாங்க, அது உனக்கு பின்னால் தான் இருக்குது. ரன் ஜனா ரன், சீக்கிரம் ஓடி வந்துரு ஜனா அப்படின்னு கூப்பிட்டாங்க. She turned and saw one of the branches coming to hit her. அவள் திரும்பி பார்க்குறப்போ அந்த மரத்தில் உள்ள ஒரு கிளை அவளை அடிக்கிற மாதிரி வேகமாக அவள் பக்கத்தில் வந்துச்சு. She bent down and dodged it. She ran away from the tree. அந்த மரத்தோட கிளை அவளை தாக்காமல் இருக்கிறதுக்காக அவள் குனிஞ்சி தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டா. That night she had the nightmare. அன்னைக்கு நைட் தான் அவளுக்கு அந்த கனவு வந்துச்சு. That day Jana decided to overcome her fear. அன்னையிலிருந்து எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு ஜனா தீர்மானம் பண்ணா. So she asked more about the monster tree. அவள் அந்த அரக்க மரத்தை பற்றி நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. She came to know that the tree was good and helpful. அது ஒரு நல்ல மரம், எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு மற்றவங்ககிட்ட இருந்து அவள் கேள்விப்பட்டா. She put her fear away and tried to find the reason for the change in trees' behavior. அவள் தன்னோட பயத்தை தூர வச்சுட்டு அந்த மரம் ஏன் இப்படி திடீர்னு மாறிச்சு அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணா. So she spent many days watching the tree. அதனால் அவள் அந்த மரத்தை நிறைய நாள் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தா. She went to the tree whenever she had the time. அவளுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த மரத்தை போய் பார்த்தா. She felt that the tree was also watching her. அந்த மரமும் அவளை பார்க்குறத அவள் உணர்ந்தா. One day she decided to go near the tree. ஒரு நாள் அந்த மரத்து பக்கத்தில் போக அவள் முடிவு பண்ணா. When she crossed the fenced area, the tree started to scare her. அவள் அந்த வேலியை தாண்டி போகச்சில அந்த மரம் அவளை பயமுறுத்த ஆரம்பிச்சுது. பட் நாட் as much as before. ஆனால் அது முன்னால் மாதிரி ரொம்ப பயங்காட்டலை. She stepped forward and the tree swayed its branches again.
அவள் ஒரு ஸ்டெப் முன்னால் வந்தப்போ அந்த மரம் திரும்பவும் அந்த கிளைகளை அவகிட்ட கொண்டு வந்துச்சு. Then the tree dropped its sharp branches close to her. அந்த மரம் அதோட கூர்மையான கிளைகளை அவகிட்ட கொண்டு வந்துச்சு. Yet she was not afraid. ஆனாலும் அவள் பயப்படவே இல்லை. When she was going to touch the tree, it opened its mouth and roared. அவள் அந்த மரத்தை தொட போனா. அப்போ அந்த ட்ரீ அதோட வாயை திறந்து அவளை பார்த்து உருமிச்சு. ஜனா calmly touched the tree and patted it. ஜனா அமைதியாக அந்த மரத்தை தொட்டு பார்த்து அதை தடவி கொடுத்தா. The branches stopped moving and it was quiet. இப்போ அந்த மரத்தோட கிளைகள் ரொம்ப அமைதியாயிற்று. அங்கே எங்கேயும் மூவ் ஆகாமல் அமைதியாக இருந்துச்சு. The tree grumbled. Go away. Please go away. Grumbledனா முணுமுணுக்கிறது. அந்த மரம் இப்போ முணுமுணுத்து சொல்லிச்சு. Go away. Please go away. தயவு செய்து இங்கேருந்து போயிரு அப்படின்னு அவளை பார்த்து சொல்லுது. She asked, why? I know you are a good tree. Why are you doing this? நீ ஒரு நல்ல மரம்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு ஜனா அந்த மரத்தை பார்த்து கேட்டா. The tree shouted, yes, I was good. But it is only because of you I have become like this. ஆமாம், நான் நல்ல மரமாக தான் இருந்தேன். உங்களால் தான் நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு மரம் சொல்லிச்சு. Sorry, you are a little girl. What would you do? அந்த மரம் அவளை பார்த்து மன்னிப்பு கேட்குது. நீ ஒரு சின்ன பொண்ணு, நீ என்ன பண்ணுவ? Wait, let me call my friends, said the tree. பொறு, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லிச்சு. Come out, said the tree. In a few seconds, one by one, many squirrels came out from the tree. Hundreds of them were there. எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு மரம் கூப்பிட்டுச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த மரத்திலிருந்து ஒவ்வொரு அணிலாக கிட்டத்தட்ட 100 அணில் வெளியே வந்துச்சு. The tree continued, they are the reason for me to become a monster. நான் இவங்களுக்காக தான் அரக்கனாக மாறிட்டேன். Long ago, a pregnant squirrel came here. ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு கருவுற்ற அணில் இங்கே வந்துச்சு. She said, I am the last of my kind in this village. இந்த கிராமத்தில் என்னோட இனத்தில் கடைசியான அணில் நான் தான். The hunters are trying to kill me. Please save me. வேட்டையாடுறவங்களாம் என்னை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ப்ளீஸ் சேவ் மீ. தயவுசெய்து என்னையை காப்பாற்று அப்படின்னு கெஞ்சுது. The tree said, I did not know that people were so selfish. மனுஷங்க இவ்வளவு சுயநலவாதிகளாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. They destroy everything mercilessly even today. டிஸ்ட்ராய்னா அழிக்கிறது. மக்கள் இரக்கமே இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே வராங்க. I wanted to save the squirrels. நான் இந்த ஸ்குரில்ஸை காப்பாற்ற விரும்புகிறேன். So I became a monster. அதனால் நான் ஒரு அரக்கனாக மாறிட்டேன். After listening to the tree story, Jana felt embarrassed. அந்த மரத்தோட கதையை கேட்ட உடனே ஜனா ரொம்ப வருத்தப்பட்டா. She went to the village head and explained. அவள் உடனே அந்த கிராமத்தோட தலைவர்கிட்ட போய் இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா. விவரமாக எடுத்து சொன்னா. The villagers understood their mistake and took an oath not to do any harm to nature. அந்த கிராமத்து மக்கள் தங்கள் தவறை உணர்ந்தாங்க. அவங்க இனிமேல் இயற்கைக்கு விரோதமாக நாங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்தாங்க. ஓத்னா உறுதிமொழி. From then, the villagers started calling it the mother tree. அன்றைய நாள்லேருந்து அந்த கிராமத்து மக்கள் அந்த மரத்தை மதர் ட்ரீ அப்படின்னு அழைச்சாங்க. வாட் இஸ் த மாரல் ஆஃப் திஸ் ஸ்டோரி? இயற்கைக்கு விரோதமாக மரங்களை வெட்டி உயிரினங்களை அழிக்கக்கூடாது. க்ளோசரி. விசிலிங், ஹை பிச்ட் சவுண்ட் பை யூஸிங் பிரெத். பெரிய சத்தமாக விசில் பண்ணுறத விசிலிங் சொல்லுவோம். மேசிவ், லார்ஜ். மேசிவ்னா ரொம்ப பெரிய அப்படின்னு அர்த்தம். இக்னோர், ரெஃப்யூஸ் டு டேக் நோட்டீஸ் ஆஃப். ஒருத்தர் சொல்கிறத கண்டுக்காமல் அலட்சியப்படுத்துகிறத இக்னோர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், நைட்மேர், ஸ்கேரி ட்ரீம். நைட்மேர்னா ஒரு பயங்கரமான கனவு. நெக்ஸ்ட் ஒன், டாட்ஜ்டு, அவாய்டட் டு எஸ்கேப். தப்பிச்சு போகிறத டாட்ஜ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓத், ப்ராமிஸ், பிளெட்ஜ். உறுதிமொழி எடுக்கிறத ஓத்துன்னு சொல்லலாம்.
இந்த லெசனில் உள்ள புக் பேக் எக்ஸசைஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். If you like this video, give a like, share and subscribe.